18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக மன வலியோடும் வேதனையோடும் பாரம் சுமந்த உன் வாழ்வில் இப்போது நீ புன்னகை மலரும்படி, புன்னகையோடு சிரிச்சு சந்தோஷப்படும்படி இனிப்பான நிகழ்வுகளை செய்ய போறேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே, ஏன்னா அது கடந்து போய்விட்டதல்லவா. இனி எதிர்காலத்துல நீ கவலைப்படாம நிம்மதியாக வாழணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். அதற்காக தான் சில சோதனைகளை கொடுத்து உனக்கு தெளிவான புத்திமதியை நான் உண்டாக்கிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா உன் எதிர்கால வாழ்க்கையை வளமானதாக நான் அமைச்சு தருவேன். நான் நினைச்சேனா இந்த நொடி நீ கண் இமையை மூடி திறக்கின்ற இந்த நொடியில் கூட உனக்கான உதவிகளை செஞ்சு உன்னை காப்பாற்ற முடியும். ஆனா நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீ கற்றுக்கொண்டால்தான் உன் வாழ்க்கையை நீண்ட காலம் நிரந்தரமாக நிம்மதியாக வாழ முடியும் என்பதை புரிந்துகொள். எந்த நேரமும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதையும் இப்போ கொடுக்க போறேன். நீயும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட பேரும் புகழும் பெற்று நலமாக வாழுவாயேன் தங்கமே. நீ எப்படி உன்னை பெத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய தேவைகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு ஆசையை அளவோட வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்றியோ, அதுவே மிக பெரிய சந்தோஷமான விஷயம்தான். அப்படிப்பட்ட உனக்கு எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். எத்தனையோ விஷயங்கள் பொருள் மேல உனக்கு ஆசை இருந்தாலும் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்தி கொண்டாய். உன் கஷ்டத்தையும் உன் குடும்ப கஷ்டத்தையும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை நான் புரிஞ்சுக்காம இருப்பேனா? இதோ உனக்கான உயர்வையும் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் அமைச்சு தர்றதுக்காக தான் உன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில நீ ஒரு சில தவறுகளை செஞ்சிருக்கதான். தவறே செய்யாத மனிதன் இங்கு யாருமே இல்லை. ஆனா தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை மாற்றிக்கொள்ளாதவன் மனிதனே இல்லை அல்லவா. நீ செய்யக்கூடிய தவறுகளையும் சரியையும் எது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தவறுகளை திருத்தி மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வாழப்பார். நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சீனா முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் வேணும்னே உன்னை குறை சொல்றவங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு. தன்னிலை இழந்து தடுமாறி நின்றாலும் நீ தன்மானத்தை இழந்து யார் முன்பாகவும் கையேந்தி நிற்க கூடாது. ஏன்னா நீ ஒரு முறை கையேந்தி நின்னா அவங்க காலாகாலத்துக்கும் அவங்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டு நின்னதை சொல்லி காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கேயே உன் தன்மானம் போய்விடும் அல்லவா. வாழ்க்கையில் உன்னை தேடாத மனிதர்களை தேடி தேடி போய் நீ சொந்தம் பந்தோன்னு உறவாடுவதை விட உன்னை விட்டு விலகி போனவங்க உனக்கு தேவையே இல்லைன்னு ஒதுங்கி போவதுதான் சிறப்பாக இருக்கும். காசு பணம் வச்சிருக்கவே கோடிக்கணக்கா காசை கீழே கொட்டி அது மேல உருண்டு புரளலாம். காசு பணம் வசதி இல்லாதவன் தரையில படுத்து தூங்கலாம். நீ தரையில புரண்டாலும் சரி, கோடியில புரண்டாலும் சரி, இருவருக்குமே 6 அடி மண் தான் நான் அளந்து வச்சிருக்கேன். எப்பவுமே எல்லாத்துலயுமே மிக பெரிதாக பேராசைப்படாம எளிமையா அளவா நிதானமாக அழகாக உன் வாழ்க்கையை வாழப்பார். எப்பவுமே எல்லா விஷயத்திலுமே நீ கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதுக்கப்புறமா ஆரம்பத்திலே கொஞ்சம் சுதாரிச்சு இருக்கலாமோன்னு யோசிக்கிற. எல்லாத்தையும் அப்புறமா யோசிக்கிறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலேயே சரி செய்து விடு என் தங்கமே. ஏன்னா அறியாமையை விட ஆபத்தானது அடுத்தவங்க பேச்ச அப்படியே கேட்கறது தான். நீ எப்போதும் யார் என்ன சொன்னாலும் அதையே சரின்னு ஏத்துக்காம உண்மையிலேயே எது சரி எது தவறுன்னு யோசிச்சு புரிந்து நடந்துகள். எல்லாரையுமே காப்பாற்றக்கூடிய ஒருவனால கடைசி காலத்துல தன்னைத்தானே காப்பாத்தி கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. ஏன்னா இளமையில இருக்கும்போது நீ எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உழைச்சிருக்கலாம், அவங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செஞ்சிருக்கலாம். ஆனா முதுமை காலம்னு வரும்போது உன் கைகளை நீ நினைச்சது போல உன்னாலேயே தூக்கி வேலை செய்ய முடியாது. நீ நினைச்ச இடத்துக்கு உன் கால் வேகமாக ஓடி போகவோ அல்லது வேகமாக படியேறவோ கூட முடியாது. இளமைக்கும் முதுமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதுமையில நீ கஷ்டப்படாம வாழணும்னு நினைச்சீனா இந்த இளமை காலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செஞ்சிரு. சோம்பேறித்தனப்படுவதோ சோம்பல் பட்டு சோர்ந்து போவதோ வேண்டாமேன் செல்லமே. இந்த உலகத்துல உன்னை குறை சொல்ற யாருமே உத்தமர்கள் கிடையாது. யார் உன்னை குறை சொன்னாலும் நீ அதை பெருசா நினைச்சு வருத்தப்படாத.
எப்போதுமே சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் நல்லதையே நினைத்து கொண்டு நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. உன்னை பற்றி நீ யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்னை நேசிப்பவர்கள் அதை தேவைப்பண்ணி எதிர்பார்க்க மாட்டாங்க. உன்னை வெறுப்பவர்கள் நீ என்னதான் உன்னை பற்றி சொன்னாலும் அதை நம்ப மாட்டார்கள் என்பதுதானே உண்மை. ஒரு சிலர் வேணும்னே உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாமல் உனக்கு பின்னால் உன்னை பற்றிய பொய்யான வதந்திகளை பரப்பி அதன் மூலமாக உன்னை அழிக்க நினைப்பார்கள். அதனால தான் யார் உனக்கு பின்னால் என்ன பேசினாலும் நீ கவலைப்படாதன்னு சொல்கிறேன். உன்னுடைய ரகசியம்னா நீ அடுத்தவங்க கிட்ட போய் எதையாவது சொல்றியா? சொல்லிடுற. எல்லாரையும் நல்லவங்க நம்பிடுற. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் தான் வாழ்க்கை தன்னுடைய ரகசியம்னா வாயை பூட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அதுவே அடுத்தவன் வீட்டு கதைனா காதை தீட்டி வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கவனித்து உற்று கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்களையும் முக்கியமான ரகசியங்களையும் வெளியே சொல்லாதே என் தங்கமே. ஒரு சில பேர் தவறுகளை நேரடியாக உன்கிட்டயே வந்து சொல்றாங்கன்னா அவங்க நீ யார் முன்னாலையும் தலை குனிஞ்சிடக்கூடாது, நீ தப்பா போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் உன் தவறை திருத்திக் கொள்வதற்காக உன்னிடம் சொல்லுகிறார்கள். உன்னை பெத்தவங்க உன்னை சொன்ன விஷயமும் கூட அப்படிதான். அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப கண்டிப்பா உன்னை கஷ்டப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, திட்டுறாங்கன்னு மட்டும் நீ தப்பாக யோசிக்காதே. உன் மேல அக்கறையோட உனக்கான நல்லது சொன்ன மனிதர்களை நீயும் சரியாக புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. ஒரு சில பேர் எல்லா தவறையும் அழகா சிறப்பா செஞ்சுட்டு அப்புறமா நான் செஞ்சது சரிதான்னு தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக நியாயப்படுத்தி பேசுவார்கள். அப்படி பொய்யை சரியாக பேசுபவர்களை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ ஒதுங்கியே இருந்துக்கோ. உறவுகளை நேசிக்க தெரிஞ்ச அளவுக்கு சில உறவுகள் வேணான்னு நினைச்சு ஒதுங்கி நிற்கவும் நீ தயாராக இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் மிகவும் போலியானதல்லவா? யார் பொய்யானவங்கன்னு தெரியுதோ அப்பவே அவர்களை விட்டு விலகி நிற்கவும் நீ தயாராக இரு. பணத்தால் வாங்க முடியாத 10 விஷயங்கள் இருக்கு. அன்பும் மரியாதையும் பொறுமையும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் பகுத்தறிவும் ஒற்றுமையும் மௌனமும் விசுவாசமும் புத்திசாலித்தனமும் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள். இதுவோ மனசுக்குள்ள இருந்து வரணும். நீயாகவே எல்லார்கிட்டையும் அன்பு வச்சு மரியாதையா பார்த்து பொறுமையா பேசணும். மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் ஒத்துமையாகவும் மௌனமாகவும் உன் வாழ்க்கையை நீ புத்திசாலித்தனமாக வாழ்ந்தினா நிச்சயமாக நீ ஜெயிப்பதை யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே. நான் சொல்றத நல்லா கவனிச்சு கேளு. தேங்காயை உடைச்சா அது செதறி போயுமே நினச்சிக்கிட்டு முழுசாவே தேங்காய் வச்சிருந்தீனா ஒரு கட்டத்துக்கு மேலே அது அழுகி போயிடும். அப்படிதான் சில உறவுகளும் எங்கே நம்ம தப்பாக சொன்னோம்னா இவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ, அவங்க செய்கிற தவறை சொன்னோம்னா நம்ம கிட்ட சண்டை போட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சி அவர்களுடைய தவறுகளை உடைத்து பேசாமல் இருந்தீனா கடைசியில் நீயே அழுகக்கூடிய அளவுக்கு பல தவறுகள் நடந்து போய்விடும். யாருக்காகவும் நீ அழுகக்கூடாது. எப்போதும் தைரியமாறு. தவறுன்னு தெரியும் போது அதை தட்டி கேட்கப்பார், இல்லைனா எடுத்து சொல்லப்பார். எவ்வளவோ துரோகிகளை கடந்து வந்துவிட்ட உன் வாழ்க்கையில, எவ்வளவோ கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நேர்மையும் உண்மையும் விலையுயர்ந்த பரிசுகள். எல்லா மனிதர்களிடமிருந்தும் அதை எதிர்பார்க்க முடியாது என் செல்லவே. நீ எப்பவுமே நேர்மையா நியாயமா நடந்துக்கிட்டீன்னா உன்னதான் எதிரின்னு ஆளா நிக்க வைப்பாங்க. ஆனா அதுவே மற்றவர்களிடம் பேசும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது போல அவர்களுக்கு தகுந்தது போல பேசுனா நீதான் சொந்தக்காரன் உன முதல்ல கூப்பிட்டு நிக்க வைப்பாங்க. ஆக மொத்தத்தில் நீ உண்மையாக இருக்கிறாயா என்பதை யாரும் இங்க பாக்குறதில்ல. அவங்களுக்கு தகுந்தாற் போல நீ பேசுறியா, அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு ஆதரவாக நீ பேசுகிறாயா என்பதை மட்டுமே பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. கருத்து சொல்வதை விட கடந்து செல்வதற்கு தான் அதிக பக்குவம் தேவைப்படுது. நீ எப்பவுமே என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் தைரியமாக தாண்டி கடந்து போகக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் தங்கமே. சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே சந்தோஷம் நிறைய இருக்கு. ஆனா சந்தோஷங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய விதத்தில் நிச்சயமாக உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். சுயநலம் எப்போ மனுஷனுக்கு வந்ததோ அப்போதே உண்மையான அன்பு பாசம் எல்லாம் செத்து போயிடுச்சு. கூட பிறந்தவங்களே இப்போ எதிரியாக நினைக்கிறாங்க. ஒன்னா ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்களே தப்பான செயல்களை செய்யக்கூடியவர்களாக தவறாக நடக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க.
இந்த சுயநலமிக்க உலகத்தில் நீ நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து வா, நல்லதே நடக்கும்.